இன்னைக்கு நம்ம வேர்க்கடலை சட்னி அரைக்க போகிறோம். ஒரு 150 கிராம் வேர்க்கடலை எடுத்துக்கங்க. அடுத்தது பச்சை மிளகா வந்து ஒரு 5 பச்சை மிளகா எடுத்து கட் பண்ணி வச்சுங்க. சின்ன இஞ்சி துண்டு எடுத்துங்க. 3 சின்ன வெங்காயத்தை தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுங்க. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து வதக்க போகிறோம். முதல்ல அடுப்பு ஆன் பண்ணிக்கங்க. ஒரு வானல் வச்சுருக்கோம். எண்ணெய் வந்து ஒரு கரண்டி தாளிக்கிறதுக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையை கொட்டிடலாம். இப்போ நல்லா வதக்கிடுங்க. நல்லா வறுத்துங்க. நல்லா வறுத்துங்க. நல்லா கலர் மாறிட்டுருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது நம்ம பச்சை மிளகா இஞ்சி வந்து ஆட் பண்ண போகிறோம். இப்போ பச்சை மிளகா இஞ்சி ஆட் பண்ணிட்டோம். இப்போ சேர்த்து வதக்கிடுங்க. இப்போ நல்லா வதக்கிடுங்க. கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலரே மாறிடுச்சு. அந்தளவுக்கு வதக்கிங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த சட்னி அரைக்கிறப்ப டேஸ்ட் கொடுக்கும். இன்னொன்று, இந்த கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த வதக்கிறப்பயே உங்களுக்கு வாசனை வந்துடும். இந்த பச்சை மிளகாவும் வேர்க்கடலையும் அந்த வதக்கிறப்போ வர ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அந்த வாசனை பாருங்கள், அருமையாக வதவிடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது சட்னி நல்லா ஆறட்டுங்க. ஆறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம அரைச்சிடலாம். இப்போ நம்ம வேர்க்கடலையை அந்த இது வதக்குனதை நம்ம ஜாரில் வச்சிட்டோம். ஏன்னா நல்லா ஆறிடுச்சு. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இப்போ ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். ஆல்ரெடி ஜாரில் போட்டோம். இப்போ தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. இப்போ அரைச்சிருங்க. பாருங்கள், ஃபிட் பண்ணியாச்சு. நல்லா அரையுது பாருங்கள், சூப்பராக முடிஞ்சிருக்கு. இன்னொரு ரவுண்டு போட்டுங்க. இப்போ நல்லா ஓப்பன் பண்ணிப்போம். பாருங்கள், சூப்பராக வேர்க்கடலை சட்னி நமக்கு மசிஞ்சிருச்சு. பாருங்கள், இதில் சட்னி நல்லா ஒட்டியிருக்கு. இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை சட்னிக்கு. பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சிடலாம். பாருங்கள், அருமையான சட்னி. மேலே எத்தனை இட்லி குழந்தைங்கள்லாம் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க, ருசியாக சாப்பிடுவாங்க. இட்லி, தோசை எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கலாம் வேர்க்கடலை சட்னி. இப்போ நம்ம ஒரு ஆலக்கரண்டி வச்சு தாளிச்சிடலாம். ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க. ஃபஸ்ட்டு தாளிக்கிறதுக்கு நம்ம சின்ன வெங்காயம் ஒரு 3 எடுத்து வச்சுருக்கோம். ஒரு அரை ஸ்பூன் வந்து கடுகு, ஒரு அரை ஸ்பூன் வந்து உளுத்தம்பருப்பு. பாருங்கள், இப்போ கடுகு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா பொரியுது. இப்போ உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போ அடுத்தது வெங்காயத்தையும் ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா ஒரு கரண்டியை வச்சு நல்லா வதக்கிடுங்க. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு நல்லா, ஆமாம், இப்போ வெக்கடல நம்ம வந்து தாளிச்சிடலாம். வாவ், சூப்பரான ஒரு
வேர்க்கடலை சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வேர்க்கடலை சட்னி சூப்பராகவே வந்திருக்கு. இப்போ அடுத்தது நம்ம இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ ஊற்றி தொட்டுட்டு சாப்பிட்லாம் எப்படி இருக்குன்னு. சுட சுட நம்மளுக்கு இட்லி வந்துருச்சு. இப்போ நம்ம கடலை சட்னி நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடலை சட்னி ஊற்றி சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். அருமையாக வந்திருக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா பெரட்டி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். பாருங்கள் சட்னி வேறு லெவல் டேஸ்ட்டு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.